இப்போ வந்து ஒரு ட்ரிங்க்கு, ஒரு குடிநீர் நம்ம செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா, கொத்தமல்லி, சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு தண்ணி ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நான் எங்கள் 2 பேருக்கு செய்யறதுனால 2 கைப்பிடி போட்டுக்கிறேன். போதும். சோம்பு ரொம்ப வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். சோம்பு போட்டு ரெண்டுத்தையும் சிம்மில் வச்சு லைட்டாக நம்ம எந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோமோ, அதில் லைட்டாக, ரொம்பலாம் வறுபடக்கூடாது, லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு போதும். இப்போ இதில் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது 2 டம்ளராக ஆகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இது 2 கொதி வந்த பிறகு நம்ம இதை நைட்டு மூடி வச்சிடணும். இது நைட்டு செய்யணும். படுக்க போகிறதுக்கு முன்னாடி மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு கொதி விட்டு வடிகட்டி இதை குடிக்கணும். இதை குடித்தோன்னா நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் போகும்போது எரிகிறது, அந்த யூரின் ஸ்மெல் வர்றது, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. 2வது இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இந்த சியாட்டிகா நரம்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இது மெயின். அதாவது நரம்புகளில் வந்து இருக்கிற அடைப்பை எடுக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க்கு மெயின் இது யூஸ் ஆகும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 2 டம்ளர் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி மூடி வச்சுருவோம். நாளைக்கு காலையில் ஏஞ்சி பார்த்துக்கலாம். காலையில் எதுவும் சாப்பிடக்கூடாது, வெறும் வயிற்றுல தான் அந்த தண்ணியை குடிக்கணும். நேற்று கொதிக்க வச்ச தண்ணி இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இன்னொரு நட ஒரு லைட்டாக 2 கொதிக்க வச்சு வடிகட்டி குடிப்போம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 டம்ளர் குடிக்க வேண்டியது தான். காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும்.